Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல kids bedroom tour and room organization தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ தட் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எங்கள் வீட்டு ஹாலோட டிவி யூனிட்லேருந்து லெஃப்ட் சைடில் இந்த ரூம் லொக்கேட் ஆகிருக்கு. இது கிட்ஸ் பெட்ரூம். ஓவரால் வியூ பார்த்துருங்க. இது 16x10 சைஸில் இருக்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூம். உள்ளே என்ட்ரானோடனே ரைட் சைடில் வார்ட்ரோப் இருக்குது. அதுக்கு மேலே லாஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கீழே உடன் காட் இருக்கு. 6x6 சைஸில் சொல்லி செஞ்ச காட்டு. ரோஸ்வுட் டீக்வுட்லாம் போட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஆசாரிக்கிட்ட சொல்லி செஞ்சது. வித் 2 சைட் பாக்ஸோட. அதே மாதிரி சென்டர் ட்ராயர் 2 இருக்குது. அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கார்னரில் ஆஃபீஸ் டேபிள், என்னோடய ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது. அட்டாச்ட் பாத்ரூம் இருக்குது. அட்டாச்ட் பாத்ரூமுக்கு மேலே ஒரு லாஃப்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரா திங்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி. ஸோ 2 லாஃப்ட் வந்துடுது இந்த ரூம்லேயே. அண்ட் பெட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ, ஜன்னல் இருக்குது, லாங்காக இருக்குது. ஸோ நமக்கு நல்லா வெளிச்சமாக இருக்கும் ரூமு. ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு மினி லைப்ரரி. குழந்தைங்களோட புக்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். கார்னரில் ஒரு கார்னர் ரேக் இருக்குது. என்னோட ஆஃபீஸ் டேபிள். ஸோ வாஷ் பேசின் வித் கார்னர் ரேக் மிரரோடு இருக்குது. இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உள்ளே என்ட்ரு ஆனதும் டோருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் ஹூக்ஸ் இருக்குது. கீழே மேக்னெட் இருக்குது டோர் வந்து லாக் பண்ணிக்கிறதுக்கு. ஹேங்கிங் ஹூக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஹூக் இருக்குது கீழே அண்ட் மேலே. இதில் வந்து குட்டீஸோட கீ செயின், ஹேண்ட் பேக்ஸு, அவங்களோட பர்ஸு, ஸ்லிங் பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. என் பெரிய பொண்ணோடது, சின்ன பொண்ணோடதும் இருக்குது. ஸோ பாருங்கள். அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 வார்ட்ரோப் இருக்குது. மேலே இருக்கிறது ட்ரெஸ் ரேக்கு, கீழே இருக்கிறது புக்ஸு. அவளோட சப்ஜெக்ட் புக்ஸ் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுருக்கான். ஸோ இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கபோர்டில் பாப்பாவோட ஃபார்மல் ட்ரெஸ்ஸஸும் கேஷுவல்ஸும் இருக்குது. கீழே ரேக்கில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் இருக்குது, சப்ஜெக்ட் புக்ஸு. அண்ட் மிடில் ரேக்கில் பார்த்தீங்கன்னா மிருத்திகாவோட டெய்லி வேர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி டிஐஒயில் கார்ட்போர்ட் பாக்ஸில் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேயில் வந்து அவளோட ஸ்லிப்ஸ் அண்ட் இன்னர்ஸ் இருக்குது. பெரிய பொண்ணுது இது எல்லாமே. இது அவளோட பெட்ரூம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவளோட திங்ஸ் தான் இருக்குது. இது ட்ரே. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரெஸ் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஃபைல் சிஸ்டமில் வச்சோம்னா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். நிறையா நமக்கு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது பாருங்கள். இதே ட்ரெஸ்ஸு நம்ம தனியாக வச்சோம் அப்படின்னா நிறைய இடம் பிடிக்கும். அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து பார்ட்டி வேர்ஸ், பட்டு பாவாடை இதெல்லாம் இருக்குது. சின்ன பாப்பாவுக்கு என்னோடய ரூமில், ப்ளே ரூமில் ஒரு வார்ட்ரோப் இருக்குது. என்னோடய வார்ட்ரோப் இருக்கிற இடத்துல இருக்குது. நான் அது மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு கீழேயும் வந்து புக்ஸ் தான் இருக்குது. ஸோ சைட் டேபிள் இருக்குது. இதில் நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். 2 பக்கமும் இருக்குது. லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் சைட் பாக்ஸ் இருக்குது. பெட் சைட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது பெரிய பொண்ணு 3 இயர்ஸில் எடுத்த ஃபோட்டோ. இது ப்ரீகேஜி படிக்கும்போது 2 பேரும் தான் இங்கே தூங்குவாங்க. ஸோ பாருங்கள், மிருத்திகா பெரியவ, விஷ்ருதா சின்ன பொண்ணு. இப்போ மிருத்திகா 7th to 8th போகிறாங்க. கட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வுட்டில் பண்ணது வித் டீக்வுட் பீடிங்கோட சொல்லி செஞ்சோம். இந்த மாதிரி சைடில் 2 பக்கமும் ட்ராவ் வரும். நல்லா பெரிய ட்ராவ், நிறையா திங்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஆல்பம்ஸ், அப்புறம் பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட்ஸ், பில்லோஸ், எக்ஸ்ட்ரா பில்லோஸ்லாம் இதில் வச்சுக்கலாம். கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், வெளியே கிளம்ஸியாக இல்லாமல். ஸோ நல்ல 2 பெரிய ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். வெளிச்சத்துக்கு நல்ல விண்டோ பெருசாக இருக்குது. பாருங்கள், கிளாம்ப் நைட் தான் சொன்னேன். இந்த மாதிரி சைடில் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கிளாம்ப் போட்டுக்கலாம் ஸ்க்ரீன் ராடில். இந்த சைடும் அதே மாதிரியே ட்ராவ் பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ராவ் வருதுன்னு.
சைட் பாக்ஸ்லேயும் நம்ம நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ட்ரா டிவைடர் போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ட்ரா டிவைடரோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணிக்கோங்க. அவள் அடிக்கடி எடுக்கிற திங்ஸ் எல்லாம் நான் இதில் வச்சுருக்கேன். இது என்னோடய ஒர்க் ஸ்டேஷன். நான் வந்து இங்கே யூடியூப் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இது ஸ்டிச்சிங் டேபிளாக வச்சுருந்தேன். ஸோ தட் ஸ்டிச்சிங் திங்ஸ் நிறையா வச்சுருப்பேன், நூல், சிசர் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து யூடியூப் எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இங்கே ஒரு கேடி இருக்குது, ஹோம் ஒர்க் திங்ஸ் கேடி. குழந்தைங்களோட ஸ்கெட்சஸ், பென்சில்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. இது ஒரு சேர் மாதிரி, பட் உள்ள திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். முதல்ல வந்து நான் இங்கே ஒரு விண்டோ இருக்குது, இங்கே ஒரு கதவு இருக்குது. இதான் சொன்னேன், நம்ம கார்டனுக்கு போகிற கதவு. கார்டன் டூரில் இதை பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க கார்டன் டூரில் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈஸ்ட், ஸோ கிழக்கில் ஒரு வாசல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இங்கே ஒரு வாஷ் பேசின் இருக்குது, ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு, ப்ரஷ் பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் விண்டோ இருக்குது. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பாவோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ், புக்ஸு, நிறையா புக்ஸ் வந்து படிப்பாள். புக் ரீடிங் ரொம்ப என்கரேஜ் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து 5 ரேக் இருக்கிற ஒரு கபோர்டு. இது வந்து மெஷின் நான் தைப்பேன். ஃபஸ்ட்டு பிஃபோர் பிரிண்டர் அங்கே இருக்கிறதுக்கு முன்னாடி நான் அங்கே தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பிரிண்டர் அங்கே வாங்கினதுனால மெஷின் வந்து இங்கே வந்துடுச்சு. பிரிண்டர் வந்து இப்போ ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாமே தேவையாக இருக்குதுன்னு பிரிண்டர் அங்கே வச்சுட்டேன். வேணுங்கிறப்ப எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் சிங்கர் மெஷினை இங்கேயே மேலேயே வச்சுருவேன். அங்கே ஒரு பிளாக் போர்டு இருக்குது, பெரியவ வந்து எழுதி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்குவான். ஸோ பாத்ரூம்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லாஃப்ட் இருக்குது. இந்த பாத்ரூம் அட்டாச்ட் பாத்ரூம் 6க்கு 6 சைஸில் வந்து ஸ்கொயராக வந்து அமைஞ்சிருக்கு. நல்ல பெரிய பாத்ரூம் தான் இது. இது கேமரா மானிட்டரு. மேலே இருக்கிற லாஃப்டில் எக்ஸ்ட்ரா திங்ஸு, ரேராக எடுக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது இந்த ரூம். மேலே ஏசி இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய கிட்ஸ் பெட்ரூம் ஆர்கனைசேஷன் அண்ட் டூர். உங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, டேக் கேர். என்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.